மிக முக்கியமான பதிவு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சக்தி உமா. நாளைக்கு காலையில் சோடச கலை நேரம் 16 கலை இருக்குது. அதில் 15 கலைக்கு நிதிநித்யா தேவியர்கள்னு பேர். அதில் 16வது இந்த கலை தான் சோடச கலை அப்படின்னு சொல்கிறது. மூர்த்திகள் ஆட்சி செய்கிற நேரம். நமக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு அப்படின்னு சொன்னால், காலையில் 7 மணிலேருந்து 8, 9 மணி வரைக்கும் நம்ம பூஜை ரூமில் நம்ம விளக்கேற்றி வச்சு நம்ம மூர்த்திகளோட படம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து பூ வச்சு கும்பிடுங்க. அப்படி இல்லாட்டி போனாக்கா விளக்குலேயே மும்மூர்த்திகள் இருக்கிறதா நினச்சி உங்கள் மனசில் இருக்கிற எத்தனையோ நம்ம குடும்பத்தில் எத்தனையோ வேண்டுதல்கள் இருக்குது. பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை நம்ம வீடு கட்டணும், இல்லை உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ ஒரு வேண்டுதலை முறையாக வச்சுக்கோங்க. அந்த 2 மணி நேரமும் உங்களோட ஒரே வேண்டுதல் தீர்க்கமாக இருக்கணும். நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து அது தியானம் பண்ணக்குள்ள ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அவங்க அருள் புரியக்கூடியது ஒரே ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். அது எந்த செகண்ட் வரும்னு நமக்கு தெரியாது. அந்த 5 செகண்டில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். புரியுதுங்களா? அதனால் அந்த 5 நிமிஷம் நம்ம நினைக்கக்கூடியதான் பலிக்க போகுது. உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணாலும் இருக்கலாம். உங்கள் கணவருக்கு வேலை கிடைக்கணும், உங்கள் கணவர் தீர்க்காயுசாக இருக்கணும், உங்கள் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், இல்லை உங்கள் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை கார் வாங்கணும், இப்படி எந்த நகை வாங்கணும், எந்த வேண்டுதல் வேணாலும் வச்சுக்கோங்க. அதனால் அந்த 2 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து அந்த தியானத்தில் இருக்கிறப்போ உங்களோட அந்த எண்ணங்கள் ஒரு மனதாக குமிஞ்சு அது நல்லா செயல்பெற்று நீங்கள் நினச்ச காரியத்தை கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். இது நாங்களாம் ரொம்ப வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது இப்போ நம்ம சேனலில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால அது உங்களுக்கு நாளைக்கு காலையில் இது யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்க பார்ப்பீங்க, கண்டிப்பாக செய்வீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்களில் நல்லது நடக்கும். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சோடச பூஜை பற்றி சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் பார்த்தீங்கிறது எனக்கு தெரியாது. அந்த சோடச லட்சுமி, அந்த 16 வித லட்சுமிகளும் நம்ம இல்லத்தில் எழுந்தருளி நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்ற தயாராக இருக்காங்க. பயன்படுத்திக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால் கண்டிப்பாக பிள்ளைங்களா எல்லாரும் நாளைக்கு இந்த டயத்தை பயன்படுத்தி பூஜை ரூமில் உங்களால் 2 ஒரு மலரை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு தெய்வத்துக்கு நீங்கள் நல்லா அமர்ந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குது, எது நமக்கு முக்கியம், எது நடந்தால் நமக்கு நல்லது, ஏன் அதையும் சொல்கிறேன்னு கேளுங்க. நீங்கள் தவறாக நினச்சாலும் அது நடந்துடும், நல்லதாக நினச்சாலும் அது நடந்துடும். ஏன்னா அந்த டயம் அப்படியாப்பட்ட டயம். அதனால் நல்லதை மட்டும் கண்டிப்பாக நினைங்க. அடுத்தவங்களுக்கு வேறு எதுவும் கெடுதல் நினைக்கிறதோ வேறு எதுக்கும் தவறாக ஆசைப்படுறதோ வேண்டாம். உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன நன்மை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே நினைங்க. அது நம்ம நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இதை உங்களால் முடிஞ்சது எல்லாருக்குமே சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு கடவுள். அதனால் நான் இப்போ சொல்லிட்டேன். இதை மார்வாடிகள், சேட்டுகள், பணக்காரன், கோடீஸ்வரன், அதானி, அம்பானி மாதிரி கோடீஸ்வரங்கள்லாம் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நமக்கு இது தெரியல. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியல. எங்கள் வீட்டில் மும்மூர்த்திகள் கோமாதாவோட உடம்போடு சேர்ந்து இருக்கிறாங்க. நான் அவரை வணங்கி வழிபட்டுக்குவேன். உங்கள்கிட்டையும் அந்த போல் ஒரு படம் இருந்ததுன்னா, என்ன படம், ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுங்க, இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நம்மளோட வளர்ச்சிக்காக அகஸ்திய மாமுனி சொன்ன வார்த்தைகள், அவரோட பரிகாரங்கள் எல்லாமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நாங்கள்லாம் உட்காந்து அர்ச்சனை பண்ணி குங்குமத்தால் பூக்கள்லாம் அர்ச்சனை பண்ணுவோம். அந்த டயத்துக்கு முடியாது, எங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது 2 மணி நேரம் அப்படிங்கிறவங்க ஒரு நோட்டு பேனா எடுத்துங்க. உங்களோட கோரிக்கையை திரும்ப எழுதிக்கிட்டே இருங்க. அந்த சோடச கலை நேரம் அந்த டயத்தில் நமக்கு இறைவன் அருள் புரியக்குள்ளே கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறிடும். அது என்னால் முடியாது அப்படிங்கிறவங்களுக்காம். முடியுங்கிறவங்க குங்கும அர்ச்சனை பண்ணலாம், பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம், மந்திரங்கள் சொல்லி வேண்டிக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். ஏழையாக பிறக்கிறதுங்கிறது நம்ம தப்பு கிடையாது. ஆனால் ஏழையாகவே நம்ம சாகிறது தான் நம்ம தப்பு. அவங்கவுங்க எவ்வளவோ விதமான பரிகாரங்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுறாங்க. இந்த பரிகாரத்தை நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க. கையில் ஒரு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு வச்சுக்கிங்க. நல்லா வேண்டி முடித்தோன்னா அதை உங்கள் பணப்பெட்டியில் கொண்டு வைங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களாம் என்னால் முடிஞ்சதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். யார் பார்க்குறீங்க அப்படின்லாம் நான் பார்த்துக்கிறது இல்லை. ஒருத்தர் என்னால் பலன் அடைஞ்சாலும் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம்தான். அதனால் கண்டிப்பாக பாருங்கள்.